குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி டெய்லி கண்டபஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 22, 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்எஸ்ஐபியான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஒன்று அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ்லாம் அது கிடைக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து டீட்டெயிலாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து தேர்வு முறைகேடுகளை தடுக்க வந்து பார்த்திங்கன்னா கடும் சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அமல்படுத்தியிருக்கு. இந்த சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அபராதம் விதிக்கவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டம் வந்து வழிவகை செய்யுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியாளர் தேர்வாணையம், யூபிஎஸ்சி மற்றும் எஸ்எஸ்சி, ரயில்வே, தேசிய தேர்வு முகமை உள்ளிட்ட நடத்தும் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகளை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா 2024 வந்து பார்த்திங்கன்னா வழிவகை செய்யுது. இந்த மசோதாவின்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் 10 ஆண்டுகள் வந்து தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை வந்து அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா காரைக்காலில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற மாங்கனி திருவிழா. ஓகேங்களா? மாங்கனி திருவிழா வந்து காரைக்கால் நடக்கும். இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது உங்களுக்கு தமிழில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் 5 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 40 கோடி செலவில் கைவண்ண சதுக்கம் உருவாக்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தவும் மற்றும் தனித்தன்மை பறைசாற்றும் கைவினைப் பொருட்களின் விற்பனை ஊக்குவிக்கவும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வசதிகளுடன் கூடிய கடைகள் மற்றும் அரங்கங்கள் பொது வசதிகளுடன் கைவண்ண சதுக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 5 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 40 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பாரம்பரிய கலாச்சாரத்தை வந்து வெளிப்படுத்தவும் மற்றும் தனித்தன்மையை பறைசாற்றும் வகையிலும் கைவினைப் பொருட்கள் விற்பனை ஊக்குவிக்கும். இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைவண்ண சதுக்கம் வந்து உருவாக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெத்தனால் நச்சு முறிவுக்கான போமிபைசோல் மருந்து வந்து தட்டுப்பாடு நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டீட்டெயில் மட்டும் படிச்சுட்டா போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெத்தனால் நச்சு முறிவுக்கு பயன்படுத்தப்படும் போமிபைசோல் மருந்து வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. மெத்தனால் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் கலந்த பிறகு குறிப்பிட்ட நேரத்துக்குள் ஃபோமோபைசோல் அப்படின்ற மருந்து வந்து வழங்கப்பட்டால் அதன் வீரியம் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கப்படும். ஆனால் இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா தரமானதாக இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் நிர்ணயம் பண்ணலை. இந்தியா முழுவதும் 5 லட்சத்துக்கும் குறைவாக பயன்படுத்தப்படும் மருந்துகளை வந்து அனைத்தும் பார்த்திங்கன்னா அர்பன் ட்ரக் அப்படின்ற ஒரு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அந்த பட்டியல் இருக்கிறதுனால அந்த மருந்துகள் அனைத்தும் 4 நிலையிலான தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாத மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா அர்பன் ட்ரக் அப்படின்ற பட்டியலில் வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கும் சில மனிதர்களுக்கு மட்டுமே சோதனை செய்யப்பட்ட மருந்துகள் தான் அந்த பட்டியலில் இருக்கும். இன்னும் இதோட ரிசல்ட் வந்து இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தட்டுப்பாடு நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் மெத்தனாலுக்கு மாற்றாக எத்தனாலை வந்து மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இரண்டுமே ஆல்கஹால் அப்படின்னாலும் மெத்தனால் வீரியத்தை வந்து எத்தனால் குறைக்கும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பு சிகிச்சை முறையை வந்து பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாதப்ரம் அகாடமி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற உலக இசை யோகா மற்றும் நாதப்புரம் 23ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த மிருதங்க கலைஞர் குருவாரூர் துரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாதாலய சிரோமணி விருது வந்து வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 1000 மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 மகளிர்கள் அல்லது திருநங்கை ரெண்டு பேருமே சேர்த்து ஆட்டோ வாங்க வந்து பார்த்திங்கன்னா தலா 1 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா மானியம் வழங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிவகை செய்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று சட்டப்பேரவையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஃபோட்டோவாக பண்ணியிருக்கேன். என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா யாருக்காவது தேவை அப்படின்னா அது அனுப்புங்க. சரிங்களா? அடுத்து கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தது தொடர்பான அரசால் அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையத்தின் தலைவனாக உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சொத்து மதிப்பு அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு தேவையானதை படிச்சுக்கலாம். ஒரு சிலர் கையில் சொத்துக்கள் குவிப்பை வந்து ஊக்குவிக்கிறதுனால அதனுடைய பேர் என்னென்னு அழைக்கிறாங்க அப்படின்னா சலுகைசார் முதலாளித்துவம், க்ரூனி கேபிட்டலிசம் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இது வந்து எக்கனாமிக்ஸில் இருக்குது. சரிங்களா? ஒரு சிலர் கையில் வந்து சொத்துக்கள் மொத்தமாக குவிறதை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா சலுகைசார் முதலாளித்துவம். இது வந்து க்ரூனி கேபிட்டலிசம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? இந்தியாவின் வேளாண் துறையின் மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா 43% அளவில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வழங்குது. ஓகேங்களா? இந்தியாவில் வேளாண் துறையில். இதில் வந்து மெத்தனாலை பற்றி டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. மெத்தனாலை பற்றி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இனி வர குரூப் 2லலாம் வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா தற்போது குஜராத் மாநிலம் போலவே பூரண மதுவிலக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இயற்றத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்ட முதல் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோட தலைவர் ராஜாஜி வந்து 1937ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மதுவிலக்கு சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காரு. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1937 அக்டோபர் 1ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக சேலத்தில் தான் அதை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ யார் கலெக்டராக இருக்கா அப்படின்னா டிக்சன் அப்படின்றவர் தான் அந்த பொறுப்பு வகிச்சார். ஆனால் 1971 வந்து அப்போதைய அரசு வந்து பார்த்திங்கன்னா மதுவிலக்கு கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணிடுச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் காய்ச்சப்படும் கள்ளச்சாராயத்துடன் மெத்தலா என்ற விஷத்திரவம் கலப்பது வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா விஷமில்லாத எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா மது தயாரிக்கிறதுக்கு வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் மூலம் ஈஸ்ட் கலவையோடு நொதித்தல் முறையில் வந்து தயாரிக்கப்படுகிறது. ஆனால் மெத்தனால் வந்து பேரளவில் எத்தனாலோடு ஒத்திருந்தாலும் அது வந்து விஷமான பொருள் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேதிவினையில் 2 கார்பன் அணுக்கள் கொண்ட எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் 1 கார்பன் அணு கொண்ட மெத்தனால், அதாவது வேதிவினையில் வந்து பார்த்திங்கன்னா 2 கார்பன் அணு வந்து பார்த்திங்கன்னா எத்தனாலுக்கு இருக்கும், ஒரே ஒரு கார்பன் அணு வந்து பார்த்திங்கன்னா மெத்தனால் இருக்கும். இதில் வந்து ஃபார்மால்டிஹைடுகள், அசிட்டிக் அமிலம் மற்றும் பல்வேறு ரசாயன தயாரிப்புகளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தனால் வந்து பயன்படுத்தப்படுது. இதனால் தான் மதுவிலக்கு சட்ட தடை செய்யப்பட்ட பொருளாக இருந்து 1984ஆம் ஆண்டு நீக்கப்பட்டு பல ஆண்டுகளாக மெத்தனால் தொழில்துறைக்காக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? மதுக்கு பயன்படுத்துகிற தடை பண்ணி தொழில்துறைக்கு வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ரசாயன தொழிற்சாலைக்கு மிக முக்கிய மூலப்பொருள் ஆயினும் நச்சுப்பொருள் என்பதால் விஷப்பொருட்கள் சட்டப்படி உரிமம் பெற வேண்டும். ஓகேங்களா? இதை பயன்படுத்தி வந்து உரிமம் வாங்கணும். அதேமாதிரி 2001 வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் புதுச்சேரி கிராமத்தில் கள்ளச்சாராயம் கொடுத்து 50 பேர் இறந்துட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெத்தனால் வந்து கலந்துருந்தாங்க. அதனால் அரசாணை 2002 வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மெத்தனால் வந்து மதுவிலக்கு சட்டத்திற்கு கீழ் தடை செய்யப்பட்ட பொருளாக வந்து மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து மெத்தனால் வந்து பார்த்திங்கன்னா பார்வை பாதிப்பு தான் அது ஃபஸ்ட்டு ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் இருதயம், ஈரல், குடல் ஆகியவற்றை வந்து முழு சேதமடையும். மெத்தனால் எளிதில் தீப்பற்றக்கூடியது என்பதால் மத்திய அரசின் வெடிமருந்து கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உரிமம் பெற வேண்டும். ஓகேங்களா? மதுவிலக்கு சட்டத்தில் 1998 பல திருத்தங்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? விஷச்சாராயம் கையாளுதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை வரை வந்து விதிக்கப்படலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா மதுவிலக்கு சட்டப்பிரிவு 52 உட்பிரிவு ஈல வந்து பார்த்திங்கன்னா மதுவிலக்கு குற்றம் புரிதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 முறையோ அதற்கு மேலோ தண்டிக்கப்பட்டிருந்தால் அவர்களது இருப்பிடத்திலிருந்து 2 ஆண்டுகள் வரை விலக்கி வைக்கவும் ஊருக்குள் நுழைய முடியாமல் உத்தரவு வந்து நீதிமன்றத்தின் மூலம் பிறப்பிக்க முடியும். ஓகேங்களா? இது மிகவும் வலிமை வாய்ந்த தண்டனை. இது வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த டைம் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இன்டர்வியூவில் கேட்டாலும் நீங்கள் இதை ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். சரிங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தளவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, வனத்துறை இவங்களுடைய ஒருங்கிணைப்பால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து சப்போஸ் கூற்று காரணத்தில் கேட்குறாங்க, நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இத்தகைய குற்றங்களை வந்து களைய முடியும் என்பதால் இந்த துறை சார்நிலை அலுவலருக்கு முக்கியமான பொறுப்பு என்று அறிவுறுத்தும் அரசாணை வந்து பார்த்திங்கன்னா 1992 வெளியிடப்பட்டுச்சு. ஓகேங்களா? இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1992 ஒரு சட்டத்தை வந்து இவங்க எல்லாமே கவர் ஆகிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை ஒழிக்க முடியும் முழுமையாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? மெத்தனால் வீரியத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் வந்து மருத்துவ ரீதியாக சமன் செய்யும் என்பது கூடுதல் தகவல். ஓகேங்களா? மெத்தனாலோடைய வீரியத்தை வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் வந்து சமன் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்று மருந்தாக கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் முக்கியமானது. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீல பொருளாதாரத்தின் பங்களிப்பு. நீல பொருளாதாரம்னா நீலப்புரட்சி இருக்கு இல்லையா, கடலில் உற்பத்தி ஆகிற பொருட்கள், அதுதான் வந்து நீல பொருளாதாரத்தின் பங்களிப்புன்னு சொல்லியிருக்காங்க. உலகில் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா 71% நீர் காணப்படுது. இதில் 97% வந்து பெருங்கடல் காணப்படுது. இந்தியாவில் 7517 கிலோமீட்டர் நீல கடற்கரை கொண்டுள்ளது. 23 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான பிரத்யேக பொருளாதார மண்டலத்தையும் கொண்டுள்ளது. நாட்டின் 9 மாநிலங்களும் 4 யூனியன் பிரதேசங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஒட்டி அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடல் பகுதியை அடிப்படையாக கொண்ட நீல பொருளாதாரம் நாட்டின் வளர்ச்சியின் முக்கிய பங்கு வகிக்குது. மீன் பிடித்தல் உலகில் 2வது நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடல் ஆற்றல், அதாவது பார்த்திங்கன்னா காற்றாலை மற்றும் அலையாற்றல் மூலம் மின்சாரம் உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலடை அடிப்படையாக உள்ளன. தமிழகம் மற்றும் குஜராத் கடற்கரையோட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காற்றாலை நிறுவுவதற்கு சுமார் 70 ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்ட ஆய்வில் வந்து தெரிய வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன் அங்கே அமைக்கிறாங்கன்னா சில வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊருக்கு நடுவில் அந்த காற்றாலை அமைக்க முடியும். அப்படி அமைச்சோம்னா நிலம் கையகப்படுத்துறதுல வந்து நிறைய பிரச்சனை வருது. அதனால் கடற்கரையோரங்கள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 13 முக்கிய துறைமுகங்கள் இருக்குது. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன துறைமுகங்கள்லாம் சேர்த்து ஒரு 200 துறைமுகங்கள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து கோவளம் கடற்கரை உள்பட்ட நாட்டில் 12 கடற்கரை வந்து பார்த்திங்கன்னா நீலக்கொடி கடற்கரை அப்படின்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. இது முக்கியமானது. அந்த கோவளம் கடற்கரைலாம் இப்போ ரீசெண்டாக தான் அந்த பர்மிஷன் வாங்கினாங்க. அடுத்து வந்து இந்திய கடற்கரையோர பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னடைட், இலுமினைட், ஜிர்கோரைட்,
ஜிர்கான், மோனசைட், மாங்கனீஸ், கோபால்ட், ஜிப்சம் உள்ளிட்ட பல்வேறு தனிமங்கள் வந்து அந்த மண்ணில் காணப்படுது. சர்வதேச பொருளாதார மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீல பொருளாதாரத்தின் பங்களிப்பு சுமார் 5%. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அதன் பங்கு வந்து 4% இருக்குது. ஓகேங்களா, இந்த கடல் பொருட்கள் சார்ந்த உற்பத்தியில். இத்தாலியில் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் நடைபெற்ற G7 மாநாட்டின் போது நீல பொருளாதாரத்தில் ஒத்துழைப்புடன் செயல்படுத்துவதற்கு இந்தியாவும் பிரான்ஸும் உறுதியேற்றிருக்காங்க. ஓகேங்களா, இந்த நீல பொருளாதாரத்து பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் பிரான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய பங்களிப்பு வந்து கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா உறுதியளிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் இருக்குது. இது ரெண்டுமே மஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் மறந்துடாதீங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் வந்து ஷார்ட்ஸாகவும் எடுத்து போடுறேன், நீங்கள் இதையும் நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கதேச பிரதமரான ஷேக் ஹசீனா வந்து இந்தியா வந்திருக்காங்க. ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் மோடி வந்து சந்திக்க இருக்கிறாங்க. வங்கதேசத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த கூட்டுறவு நாடாகவும் ஆசிய அளவில் 2வது மிகப்பெரிய வர்த்தக கூட்டு நாடாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து திகழுது வங்கதேசத்துக்கு. ஓகேங்களா, அடுத்து மனித குலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தனித்துவமான பரிசு தான் யோகா அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி முர்மு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் மாநில வந்து பார்த்திங்கன்னா 10வது சர்வதேச யோகா தினம் வந்து ஜூன் 21, அதாவது நேற்று வந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன் தான். இதை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் சர்வதேச யோகா தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10வது சர்வதேச யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து கொண்டாடப்பட்டது. எங்கே அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் வந்து பிரபலமான தால் ஏரி அருகில் இருக்க ஷெரி காஷ்மீரி சர்வதேச மாநாட்டு அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது என்னென்னா யோகா வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் வந்து நிறைய பேர் பரப்பியிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் யோகாவை பிரபலப்படுத்திய 101 வயது பெண்ணான சார்லட் சோபிக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கியிருக்காங்க முன்னாடி. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கூடிய கேள்வி தான். இன்றைக்கி வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் நோட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்து வந்து ஜெர்மனியில் நடைபெறும் ஹேலோ ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு வீரரான அலெக்சாண்டர் செவரை வந்து பார்த்திங்கன்னா அரையிறுதிக்கு வந்திருக்கிறார். ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளின் சர்வதேச யோகா தினம். ஓகேங்களா, இது முக்கியமானது, கண்டிப்பாக கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அறிவிக்க கோரி வந்து பார்த்திங்கன்னா ஐநாவில் வந்து பார்த்திங்கன்னா 2014 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கோரிக்கை வச்சாங்க. இந்த வகையில் 175 நாடுகளின் ஆதரவுடன் பார்த்திங்கன்னா அது நிறைவேற்றப்பட்டு 2015 முதல் சர்வதேச யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 21 வந்து கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருள் இருக்குது. இந்த ஆண்டுக்கான 10ஆம் ஆண்டுக்கான சர்வதேச கருப்பொருள் என்ன அப்படின்னா தனிநபர் மற்றும் சமூகத்துக்கான யோகா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இதோட கருப்பொருள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்மீனியா வந்து அங்கீகாரம் வழங்கியிருக்கு. இஸ்ரேலின் எதிர்ப்பை மீறி வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனம் வந்து தனி நாடாக அங்கீகரிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உட்பட 140 நாடுகள் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. இப்போ வந்து அர்மீனியாவும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அயர்லாந்து நிறுவனத்துடன் ஸ்பெரோபெல் இண்டஸ்ட்ரியல் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலம் சந்தையின் அதிநவீன தொழில்நுட்பங்கள் கூடிய புதிய தயாரிப்புகள்லாம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநரான செந்தில்குமார் வரதராஜன் கூறுகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் வந்து இரு நிறுவனங்களுக்கும் முக்கியமான மைல்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அயர்லாந்து நிறுவனத்துடன் ஸ்பெரோபெல் இண்டஸ்ட்ரியல் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இது கோயம்புத்தூர் சேர்ந்த நிறுவனம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 423 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 31 நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா 280 மண்டலங்கள் வந்து செயல்பட்டு வருது. இது முக்கியமானது. இந்தியாவில் மொத்தம் எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலம் இருக்குன்னா 423. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு, எல்லாத்தையும் ஒரு வரி விடாமல் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில் நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாவும் சேர்த்து எடுத்துருக்கோம். இதுவே நமக்கு போதுமானது. சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயிலாக நோட் எடுத்துக்கோங்க. நான் அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனலில் போகிறேன். நீங்கள் தாராளமாக இதுலேருந்து எடுத்து படிச்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.